வசந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏறக்குறைய 1991 என்னுடைய நினைவு சரியா இருந்தால் அண்ணாமலையோட ஆடியோ லான்ச் கேசட்டு பரபரன்னு வித்துட்டு இருக்கு. அதாவது 1 மில்லியன் கேசட் வித்தது, 10 லட்சம் கேசட். அன்னைக்கு ஆவரேஜா ஒரு கமல் படத்தை எடுத்துட்டோம்னா 2 லட்சம் கேசட் விற்கும். அப்பவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 10 லட்சம் கேசட் வித்துச்சு. சரிங்களா? அப்போ அந்த ஆடியோ லான்ச்சு கூப்பிடுறாரு. அந்த ஆடியோ லான்ச்சு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னா ஐயா பாலச்சந்தர் அவர்கள். பாலச்சந்தர் அவர்கள் நிற்கிறாரு, பக்கத்தில் மைக்கை வாங்கிட்டு இவர் பேசுகிறாரு. பேசும்பொழுது வேற ஒரு டேரக்டர் இருந்தார், சூப்பர் ஸ்டார் பேசுகிறாரு. வேற ஒரு டேரக்டர் இருந்தார். சட்டுன்னு அந்த டேரக்டருக்கு ஒரு கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வருது. கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வரும்போது அந்த டேரக்டர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. நாங்களும் அந்த முடிவை ஆமோதிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னு எல்லாரும் கையை பிசைஞ்சு நிற்கிறோம். அதுதான் அந்த 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 சினிமாவினுடைய குரு, ஒரு ஏக குருவான பாலச்சந்தர் அந்த இடத்துல துரிதமாக முடிவெடுத்து ஏறக்குறைய 2 நாட்களில் அவருடைய ஏடி ஒருத்தர் உள்ளே கொண்டு வர்றார். அப்படி உள்ள வந்தவர் தான் யாரு? சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். சுரேஷ் கிருஷ்ணா உள்ள வராரு. அண்ணாமலையினுடைய வெற்றி இன்றளவும் பேசப்படக்கூடிய வெற்றி. அண்ணாமலையில ஒரு மாஸ் கமர்ஷியல் ஒரு அந்த படத்தில் உள்ள வந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கும் அதை ரீமேக் பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காங்க.